ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். இது சண்டே விலாக். இன்றைக்கி மார்கழி ஒன்றும் இல்லையா, வருஷத்தில் இந்த மாதத்தில் மட்டும்தான் இந்த 4 மணியெல்லாம் பார்க்குறதே. மற்ற நாளெல்லாம் இந்த 5 to 6 இது போல் தான் எழுந்திருக்கிறது. இன்றைக்கி காலையிலே எழுந்து குளிச்சுட்டு வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இந்த மாதத்தில் அதிகாலையிலே, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வைக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒன்று. கண்டிப்பாக இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்களேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா பர்சனலாக நான் அதை அனுபவிச்சிருக்கேன். இந்த மாதிரி காலையிலே விளக்கேற்றும் போதெல்லாம் நான் ஏதாவது கண்டிப்பாக நினச்சிப்பேன், வேண்டிப்பேன். அது அடுத்த வருஷமே எனக்கு சூப்பராக நடந்துடும். அதனால் இந்த மாதத்தில் விளக்கேற்றுறதை மட்டும் நான் விட்டுடவே மாட்டேன். கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். சாமிலாம் கும்பிட்டுட்டு எனக்கு இந்த கோலத்தை விட்டு முடிக்கிறதுக்கே 6 மணி ஆயிடுச்சுங்க. கலர்லாம் நான் மட்டும்தான் அடிக்கணுமா, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதோட காலை டிஃபனுக்கு வந்தாச்சு. டிஃபன் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண முடியல. ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஷேர் பண்ண முடியல. ஏன்னா பின்னாடி கொஞ்சம் நிறையா பேசியிருக்கேன், அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை போட முடியல. ரொம்பலாம் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. இட்லி, சாம்பார் அதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன். வெண்பொங்கல், அப்புறம் ஆனியன் போண்டா இதெல்லாமும் வச்சுருந்தேன். ஆனியன் போண்டாவும் எம்டி சாம்பாரும் கேட்டிருந்தீங்க. இதில் என்னால் சொல்ல முடியல. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் சொல்கிறேன். அப்புறம் பின்னாடி வர வீடியோவில் பசங்க எல்லாரையும் ஒருத்தராக கூப்பிட்டு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்த்தா தான் உங்கள் எல்லாருக்கும் உள்ள டவுட் தீரும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பொதுவாக வீட்லேயும் சரி வெளிலேயும் சரி எப்படி பேசுவேனோ அதே போல் தான் இந்த வீடியோலையும் பேசியிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணி ஒரு 11:30 இருக்கும். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அப்படியே உட்காந்துருந்தாச்சு. இப்போ தான் கொல்லை பக்கம் வந்தேன். நீங்கள் கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்களா? முக்கியமாக வெயிட் லாஸை பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, அதை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நான் ஷார்ட்ஸ்லேயே உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன், என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்லாம் காமிச்சிருப்பேன். இருந்தாலும் இந்த விளாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் பசங்க இங்கே கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்காருங்க, எப்போ இங்கே அடிப்பானுங்கன்னே தெரில, அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது. அதான் இப்போ வந்து காலையில் ஃப்ரூட்ஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு கொஞ்சம் வேலைலாம் அந்த வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு ஒரு 10-11 மணி போலலாம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுவும் அதிகமாக என்ன நான் எடுத்துக்கிட்டேன்னா இது ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுவும் இந்த சீசனுக்கு வர ஆரஞ்சு அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸ்வீட் நினப்பே எனக்கு சுத்தமாக வரவே இல்லை. அதனால் ஆரஞ்சு நிறையா எடுத்துக்கிட்டேன். அதுவும் நல்லா பெரிய பெரிய ஆரஞ்சாக இருந்துச்சா, அதனால் ஆரஞ்சு அதிகமாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆப்பிள், நல்லா இவ்வளோ பெரிய ஆப்பிள் அப்படி எடுத்துக்கிட்டேன் நான். கொஞ்சமாக சாப்பிடணும் அப்படின்னா இல்லை, நம்ம வயிறு ஃபுல்லாகிற வரைக்குமே ஃப்ரூட்ஸ் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். அதுவும் வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த சீசனுக்கு தர்பூசணிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எனக்கு ஒத்துக்கும், சில பேருக்குலாம் கொஞ்சம் கோல்ட் ஆகும்ல, அதனால் அதெல்லாம் எடுத்துக்க வேணாம். அது மாதிரி பழம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 மணி 3 மணி போலலாம் மதிய லஞ்ச் எடுத்துப்பேன். மதிய லஞ்சுனா இப்போ மாலை போட்டதே எனக்கு கொஞ்சம் வசதியாக போயிடுச்சு. அதனால் காய்கறிலாம் கொஞ்சம் கூட செய்வேன் நான் இப்போ. அதுவும் எனக்காகவே இப்போலாம் கொஞ்சம் அதிகமாக செய்கிறது காய்கறிலாம். ஒரு 3 மணி போலலாம் கொஞ்சமாக ரைஸ் வச்சுக்கிட்டு ஒரு 3 கூட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் வயிறு எனக்கு ஃபுல்லாக இருக்கும். என்ன தூக்கம் தான் இல்லை, தூங்காததுனாலேயே எனக்கு வெயிட்டு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சுது. தூக்கம் இல்லைனாலே நம்மளுக்கு வெயிட்டு ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் தூக்கத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நைட் நேரத்தில் கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கிட்டா மதியத்தில் அந்த அளவுக்கு தூக்கம் வராது. எனக்கு தூங்குறதுக்கான வேலையே இங்கே இல்லை. அதனால் எனக்கு கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. வாழை காணும்னு தேடிட்டு இருக்கானுங்க. அவ்வளோதான். அது மாதிரி மதியம் லஞ்ச் எடுத்துக்கிட்டேன்னா, இதே நான்வெஜ்லாம் இப்போ சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம சிக்கனு, அப்புறம் மீன் அதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் அதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. அதனால் இப்படி வெஜ்ஜு சம்மந்தமாகவே இப்படியே தான் போயிட்டுருக்கு. அதுலேயுமே எனக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ்லாம் நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நான் டீப்பாலாம் இருந்ததுன்னா ஒரு 5 kg நான் குறைச்சிருக்கலாம். நான் அந்த அளவுக்குலாம் ரொம்பலாம் ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை. எண்ணெய் சாப்பிடாமலாம் இருக்கவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். சாப்பிடாம இருந்து அப்படி தான் இருந்து நம்ம வெயிட் லாஸ் கம்மி பண்ண. கத்துறானுங்க. அதான் இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே சாப்பிடாம இருந்து தான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது ரொம்பவே தப்பு. நம்ம சாப்பிட்லாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியது தான். அதுவும் நைட்டில் நம்ம டிஃபன் எடுத்துக்கிறோம்ல, அது ஒரு 6 to 7க்குள்ளே எடுத்து முடிச்சுக்கோங்க. நான் அப்படி தான். எனக்கு கொஞ்சம் கிரேவிங்னஸ்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7 மணி போலலாம் கொஞ்சம் சமைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 6 மணி போலலாம் சமைக்க ஆரம்பித்து 7 மணிக்குள்ளலாம் நம்ம சாப்பிட்டு முடிச்சிடுவேன். ஒரு இட்லி, தோசை அப்படி ஒரு 3 சட்னி 2 சட்னி அப்படின்னு வச்சேன்னா எனக்கு சாப்பிடணுன்னு கண்டிப்பாக தோணும். அது நான் சாப்பிடாமலாம் இருந்தேன்னா எனக்கு ஐயோ அப்போ அந்த சாப்பாட்டு மேலேயே ஒரு வெறி வர ஆரம்பிச்சிடும். நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஆமாம் போ
சாப்பிட்றோம் அப்படிங்கிறது வரும். அதனால அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லாமல் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி கிடச்சிடும். அதனால நம்மளுக்கு அந்த ரொம்ப அது மேலே ஆசை அதிகமாக வராது. நீங்கள் மாவு ஐட்டம் அப்படிலாம் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி அந்த மாதிரி மில்லட் வகையாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னமுமே சூப்பராக வெயிட் ரெடியூஸ் ஆகும். நான்லாம் ஆரம்பத்தில் அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். உங்களுக்கு டெய்லியும் அந்த ஷார்ட்ஸில் வந்து நான் அதையே பற்றி போட்டுக்கிட்டு இருந்தேன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால தான் ஷார்ட்ஸ்லலாம் உங்களுக்கு அதையே வெயிட் லாஸ் பற்றியே நான் பேச முடியல. அதனால தான் இந்த விளாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ காலையில் டிஃபன்லாம் முடிச்சாச்சு. இப்போ மதியத்துக்கு சும்மா சிம்பிளாக சாம்பார் தான் வைக்க போகிறேன். ஏதாவது ஒரு 2 கூட்டை வச்சு படைச்சிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். அது எங்கன்னா மயிலாடுதுறை தான் போகிறோம். நான் எங்கள் அண்ணி என் ஹஸ்பண்ட் 3 பேரும் தான் போகிறோம். அது வீடியோ எண்டில் உங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் மயிலாடுதுறை தான் கண்டிப்பாக இன்றைக்கி போகிறோம். இப்போ அதுலேயும் முக்கியமாக பசங்களாம் யார் யாருன்னு ரொம்ப அதிகமாக திருப்பி ரிட்டன் கொஸ்டினாக அதெல்லாம் தான் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் ஒருத்தராக கூப்பிட்டே உங்களுக்கு யார் யாருன்னு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் பெற்ற என்னோட மகளை நான் கூப்பிடுறேன். வா குட்டிமா, இந்த வருது பாருங்க, இதுதான் வந்து என்னோட பொண்ணு. இந்த இருக்கு பாருங்க, இது மட்டும்தான் ஒரு பொண்ணு தான். ஒரு தர்ஷினி இங்கே வா இங்க. அவர் கிரிக்கெட் விளையாட நாளைக்கு எக்ஸாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அவர் கிரிக்கெட் விளையாடுறதுல கொஞ்சம் மும்பரமாக இருக்காரு. ஏமா ரோபோட் மாதிரி இருக்கிற கேஷுவலாக. இவங்க தான் வந்து பொண்ணு. இன்னும் தலை சீவி விடல, இனிமேல் தான் சீவி விடணும். அடுத்தது நிற்கிறாரு. பாப்பா வந்து 3rd படிக்குது. சாயெல்லாம் கூடாது தம்பி வந்து 5th படிக்கிறான். எப்படி ஈக்குவலாக இருப்போமா? இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டா அக்கா தம்பின்னு சொல்லுவாங்க. அதான் இவங்க 2 தான் நான் பெற்ற மக்கள் 2 பேரும். அடுத்தது வந்து மணியண்டா வா, ஒன்று ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, வா. இந்த வரா பாருங்க, இவன் தான் வந்து என் கொழுந்தனாரு, அதாவது என் ஹஸ்பண்டோட தம்பினா சித்தி பையன் சித்தப்பா பையன் எல்லாமே ஒன்று தான். அவன் தான் என் கொழுந்தனாரு. பாலிடெக்னிக்ல படிச்சுட்டு இருக்காரு. அடுத்தது வந்து அவனோட தங்கச்சி வந்து காவியாவா வாசிக்கிறான். அடுத்தது அவனோட தங்கச்சி வந்து இதோ இருக்கு. இது வந்து குள்ளமா தான் இருக்கு, ஆனா எக்காத காவியா 9th படிக்கிறாங்க மேடம். அவனோட தங்கச்சி, அவனுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த பாப்பா அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அதனால இவங்க 2 பேர் மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்காங்க. இன்னொன்று வந்து குட்டி பாப்பா இருக்குல்ல, அது வந்து 2 மாதம் ஆகுது. அவன் சொல்றா, இது அத்தை நான் வந்து எப்போ நான் வீட்டுக்கு போட்டோன்னு கேட்டா, உனக்கு எப்போ இஷ்டம் இருக்கோ அப்போ போ ரிஸ்டிகா அப்படின்னு நான் சொன்னேன். அவள் பேர் ரிஸ்டிகா. அப்போ போ ரிஸ்டிகா அப்படின்னா, நான் வந்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு போட்டோமா அப்படின்னா, காலேஜ் முடிச்சுட்டா சரி நீ அப்பயே போகணுன்னு, நான் காலேஜ் முடிச்சுட்டு தான் போவேன்னு பிடிவாதமாக 2 மாதம் இங்கேயே தான் இருக்கிறா. இவங்களான்னா சின்ன ஒரு நான் வரும்போது பாப்பா வந்து எல்கேஜி படிச்சுட்டு இருந்துச்சு. அவன் வந்து என்ன ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பான். 2nd ஸ்டாண்டர்ட் இல்லை 3rd படிச்சுட்டு இருந்திருப்பான். அவ்வளோதான். அந்த ஸ்டேஜில் தான் என்கிட்ட வந்தாங்க இவங்கெல்லாம். இந்த பாப்பா வந்து 2 மாதம் தான் ஆகுது. நீ போ காவியா. இதோ இருக்கு பாருங்க, இதுதான் வந்து அன்னைக்கு ஒரு பாப்பா காமிச்சேன்னா சின்ன நாத்தனார்னு, அதாவது என் ஹஸ்பண்டோட இன்னொரு சித்தி பொண்ணு, அதோட பொண்ணு, அந்த பாப்பாவோட பொண்ணு. இதுதான் ஃபர்ஸ்ட் பொண்ணு. அதுக்கு இன்னொன்று குட்டி பாப்பா ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அது வீட்டில் இருக்கு. இவங்க பேர் வந்து ரிஸ்டிகா. நீ என்ன படிக்கிற ரிஸ்டிகா? இவங்க வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அப்போ உங்கள் டவுட்லாம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி இந்த கொஷினை கேட்காதீங்க, என்னால் சொல்ல முடியல. திருப்பி யாருன்னு ரிப்பீட்டடாக அதே கொஷின் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இதோட வந்து நம்ம மயிலாடுதுறையில் மீட் பண்ண போகிறோம். நான் கிளம்பிட்டு சமைச்சு முடிச்சு சாப்பிட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு உங்களை வந்து பார்க்குறேன். டாடா. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், அவர் பேச வேணாமா? வெளில போய்க்குமா? இந்த வாசலை என்ன நிலைமையில் ஆக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். நல்லா இருக்கா? இந்த ட்ரெஸ் ஏற்கனவே போட்டிருந்துருப்பேன், ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது வந்து இந்த ஹேண்ட்பேக் வந்து கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. இது வாங்கி எப்படியா இருந்தாலும் ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 வருஷம் இருக்கும் இந்த ஹேண்ட்பேக் வாங்கி. இதோட ரேட் வந்து 500 ரூபாய்க்குள்ளே தான்.
அதிகமாகலாம் நான் வாங்க மாட்டேன், ஒரு 400 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல சூப்பராக குவாலிட்டியான பேக் தான் இது. எங்கே போனாலுமே இதை மாட்டி இது வரைக்கும் ரொம்ப நாராசமாக இருக்குது, தெரியுதா? அவ்வளோதான், இதான் என்னோட ஃபைனல் லுக். என்னது என்னது பூவா நீட்டாக தொங்குதா? அம்மு தான் பெருசாக வச்சு விட்டுட்டா. அப்புறம் இன்னைக்கு சமையல் பண்ணுற ஆள் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு நான் மதிய சமையல் நான் பண்ணலை, நீ கிளம்பு, நீ ரெஸ்ட் எடுன்னு ஒரு மேடம் அங்கே வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே வாங்க நான் காட்டுறேன், வாங்கினேன். இப்போ நான் கிளம்பிட்டேன், அண்ணிலாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் கால் செம்ம காற்று, எங்கே பாருங்க பேய் காற்று அடிக்குது. நல்லா செம்ம காற்று அடிக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் பிடிச்சதே எனக்கு இந்த புங்கை மரம் தான். வீட்டு வாசல்லையே அழகாக இருக்கும் புங்கை மரம், எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அது இந்த மாதம்லாம் சொல்லவே வேணாம், அவ்வளோ காற்றடிக்கும். செம்மையாக இருக்குல்ல இந்த கிளைமேட்டு, ஒரு மாதிரி மேகம் மழையும் வெயிலும் கலந்தா மாதிரி அடிக்குது. ஏன்ப்பா மேடம் வந்து மூஞ்செல்லாம் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இது காலிஃப்ளவர் பகோடா போட்டுக்கிட்டு என்ன எங்கே போட்டிருக்க நீ? என்னை விட நல்லா தான் போட்டிருக்க. காலிஃப்ளவர் பகோடா, அது வந்து 2 போண்டா காலில் சுட்டது, இது கொஞ்சோண்டு இருக்குது போட்டுக்கிட்டு. அடுத்தது என்ன செஞ்சுருக்கேன்? இது என்ன மிளகாத்தூள் போட்டியா இல்லையா? போடக்கூடாதா? நல்லா ஐயா இது என்ன வெள்ளையா இருக்கு? போடக்கூடாது, நாங்க மல்லி இதெல்லாம் அரைச்சி போட்டுருக்கோம். இது என்னன்னே தெரியல. இது வந்து கோவக்காய் பொரியல் பண்ணிருக்கேன், இது என்னன்னே தெரியல. இது சாமிக்கு வச்சு படைக்க கூடாது. அடுத்தது வந்து இதுல வந்து சாம்பார். சாம்பார் பார்க்க நல்லாதான் இருக்கு, சாம்பார் நல்லாதான் இருக்கு. கிளறி விடு, ஹிந்தி விடு. பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்பளம் முடிச்சிடலாம். அது அசிஸ்டன்ட் வந்து நம்ம காவியா தான். உனக்கே கட்டுதல்ல, அவன் கட்டியிருந்தாலும் நல்லா கட்டியிருப்பான். அவ்வளோதான், நல்ல ஒரு பலமான பூஜையாக போட்டுட்டு அப்படியே மயிலாடுதுறை போயிட்டோம். நானும் அண்ணிலாம் ஆட்டோவில் போயிட்டோம். என் ஹஸ்பண்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு வரேன், வண்டியில் வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நாங்கள் மட்டும் போய் தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவங்களும் வந்தாங்க. சின்னதாக ஒரு கொலுசு தான் எடுத்துக்கலான்னு இருக்கேன், அதனால தான் எல்லா டிசைனும் பார்த்துட்டு இருந்தேன். ஏற்கனவே இந்த குண்டு குண்டாக இருக்குல்ல, அந்த மாடல் ஒரு தடவை போட்டிருக்கேன். சரி அந்த மாதிரி வேணால் ரொம்ப சின்னதாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபைனலாக எனக்கும் பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ணியும் ஒரு கொலுசு எடுத்துக்கிட்டாங்க, அவங்க கொலுசுமே அறந்து போய் தான் இருந்துச்சு. சரி ஏன் வேஸ்ட்டாக போட்டுக்கிட்டேன்னு அவங்களோடதையும் போட்டுட்டு அப்படியே எடுத்துட்டோம். அங்கே முடிச்சுட்டு அப்படியே ஜவுளி கடைக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல எங்கள் 2 பேரையுமே நீங்கள் கவனிக்கணும். என்ன தான் சாரீ வச்சுருந்தாலுமே அந்த புது புடவையெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு ஆசை வருது, அது ஏன்னே தெரியல. நான் பாக்கி எதுக்குமே ஆசைப்படவே மாட்டேன், ஆனால் இந்த சாரியெல்லாம் பார்த்துட்டா ஐயோ இது எடுத்தால் நல்லா இருக்குமா, அது எடுத்தால் நல்லா இருக்குமான்னு இந்த எண்ணம் எப்போதுமே எனக்கு உண்டு. உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாயரம் போயிட்டு இப்போ தான் வந்தோம், அதாவது மயிலாடுதுறை போயிட்டு இப்போ தான் வந்தோம். டைம் ஒரு 8 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம்
இரவு உணவுலாம் சமைக்கிறதுக்கு நான் சமைக்க கிச்சனுக்குள்ளே போல அம்மு இருக்காளா, அதாவது என் சிஸ்டர் இருக்காளா, அவளை விட்டு ஏதாவது தோசை ஊற்றி கொடுக்க சொல்லிப்பேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன், என் ஃபேஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். காலையிலே ஏஞ்சது வேறையா, அப்புறம் கொஞ்சம் ஊர் சுற்றுனது வேறெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஆளுக்கு ஒரு 2 சாரீ எடுத்துகிட்டு வந்தோம். அதை இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆஃபர் சாரீ தான், அதோட ரேட்டும் உங்கள்கிட்ட நான் காட்டிடுறேன். ஆனால் கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் நானும் எடுப்பேன், அண்ணியும் எடுப்பாங்க. அது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, அந்த அளவுக்குலாம் போயிடாதீங்க. ப்ரொமோஷன்லாம் கிடையவே கிடையாது எங்களுக்கு. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் கூட எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது புடவை எடுத்ததுலலாம். கொஞ்சம் சுத்தமாக பிடிக்கலன்னு தான் சொல்லணும். போன வருஷம்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் இந்த வருஷம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை எனக்கு. இப்போ வந்து பேகை கொடு, எல்லாம் புடவையை மட்டும் கொடு, புடவையை மட்டும் கொடு. இப்போ வந்து இது வந்து எப்படி தூக்கி போடுறா பார்த்தீங்களா? பக்கி. இப்போ இந்த சாரி இது வந்து அண்ணியோடது, அதாவது நாத்தனாரோடது தான். இதோட ரேட்டு வந்து 500 ரூபாய் தான். உங்களால் நம்ப முடியுதா? அது இந்த மாதிரி ஆஃபர் டைம், இந்த ஜனவரி மந்த் வரைக்கும் ஆஃபர் இருக்கும். அதனால நாங்கள் இந்த மாதிரி போய் எடுத்துகிட்டு வந்துடுறது. இதெல்லாம் கொஞ்சம் 500 ரூபாங்கிறதுனால ஒரு 10 தடவை கட்டினா முடிஞ்சிருச்சு. 500 ரூபா 10 தடவை கூட கட்டலாம், ஆனால் நல்லாயிருக்கும். இதோட ஒரிஜினல் ரேட் வந்து 1000 தெரியுதா? தெரியுதா? இதோட ரேட் வந்து 1160 ரூபா தான். ஆனால் வந்து 500 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து அன்னிக்கு எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து ஒரு என்ன கலர், காப்பர் கலர் நினைக்கிறேன். காப்பரும் டார்க் க்ரீனும். ஐயோ சாரி, தூக்கத்தில் போல என்னால் உண்மையாக தூக்கம் தாங்க முடியல. இது வந்து காப்பர் ஆரஞ்சா, அதான் காப்பர் ஆரஞ்சு. அதுக்கப்புறம் வந்து டார்க்கு மெரூன் கலர். இது நல்லாயிருக்கும். ஆனால் சாரீ இதுலேயே ப்ளவுஸும் இதில் வந்துடும். அது ஒன்று எடுத்தாங்க. அடுத்தது வந்து இதுவும் அன்னைக்கு தான், இதுவும் அதே சேம் ரேட்டு தான். 2 புடவையா? அடுத்தது என்னோட புடவை இது. இது வந்து ஒரு மாதிரி அப்படியே வழுவழுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி கிளாத்து. ஒரு பூனெல்லாம் கிடையாது, இது ஒரு மாதிரி கிளாத்து, சாஃப்டாக இருக்கும்ல அந்த மாதிரி. நல்லா இருக்கா? நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். கொஞ்சம் டக்குன்னு கட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னா இதை கட்டிக்கலாம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதுவும் 500 ரூபா தான். இதோட ரேட் வந்து 1330 ரூபா. ஆனால் நான் எடுத்தது வெறும் 500 ரூபா தான். நல்லாயிருக்கும். ஒரு எல்லோ, என்கிட்ட இந்த கலர் காம்பினேஷனில் சாரீ எதுவும் இல்லை. அடுத்த கலர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர். எனக்கு மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி எனக்கு புடவை வாங்கி தரணும்னு நீண்ட கால ஆசை. ஆனால் எனக்கு சுடியும் சரி புடவையும் சரி இந்த கலரில் என்கிட்ட எதுவுமே இல்லவே இல்லை. அதனால் இது பார்த்தேன், டக்குன்னு எடுத்துட்டேன். இதோட ரேட்டுமே 500 ரூபா தான். ஒரிஜினல் ரேட்டே 540 ரூபா தான். இதுக்கு ஆஃபர் கிடையாது, இதுக்கு அப்படியே ஒரிஜினல் ரேட்டு தான். ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது. நல்லா ஒரு கோயிலுக்கு அதுக்கெல்லாம் கட்டிட்டு போகலாம், நல்லா சூப்பராக இருக்கும். தெரியுதா? நல்லா இருக்கா? உங்களை எனக்கு கண்ணே தெரியலங்க சுத்தமா. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர். இந்த கலரில் என்கிட்ட சுத்தமாக சாரீ இல்லை, அதனால் எடுத்தாச்சு. இந்த சாரீ நல்லா இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். 500 ரூபா 540 ரூபா. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிவுக்கு வரப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் முத்துலை கிச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் எது போல் வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு விலாகில் பார்க்கலாம். டாடா.